தமிழக அமைச்சராக ஆசை. எம்பி பதவியை ராஜினாமா செய்ய தயாராகும் பிரவீன் சக்கரவர்த்தி. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சென்னையை பூர்வீகமாக கொண்ட பிரவீன் சக்கரவர்த்தி பிட்ஸ் பிலானியல் பொறியியல் பட்டமும் அமெரிக்காவின் வார்டன் பள்ளியில் MBA பட்டமும் பெற்ற பொருளாதார மற்றும் தரவு மேலாண்மை வல்லுநர் ஆவார். IBM, மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றிய இவர் 2009 முதல் மன்மோகன் சிங் அரசாங்கத்தின் தொழில்நுட்ப குழுக்களில் பங்காற்றியிருக்கிறார். அதுக்கப்புறம் ராகுல் காந்தியின் அழைப்பின் பேரில் காங்கிரஸில் இணைந்து 2019 தேர்தல் அறிக்கை தயாரிப்பு மற்றும் கட்சியின் தரவு பகுப்பாய்வு பிரிவின் தலைவராக செயல்பட்டிருக்கிறார். தமிழக அரசியலில் கவனம் செலுத்தி வந்த இவர் கடந்த மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட முயன்றதாக கூறப்படுது. தொடர்ந்து சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க தீவிரமாக செயல்பட்டதுடன் விஜயின் வெற்றிக்கு பிறகு அவருக்கு ஆதரவு அளிக்கவும் ராகுல் காந்தியை வலியுறுத்தியதாக தெரியுது. விஜய் மற்றும் ராகுல் இருவரிடமும் நெருக்கமான செல்வாக்கை பெற்றதன் மூலம் தமிழகத்தில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வானதாக கூறப்படும் பிரவீன் சக்கரவர்த்தி தற்பொழுது மத்திய அரசியலை காட்டிலும் தமிழக அரசியலில் தீவிரமாக ஈடுபட விரும்புவதாக தெரியுது. MLA-வாகி தமிழக அமைச்சரவையில் இடம்பெற அவர் விரும்புவதாகவும் பொருளாதார பின்னணி காரணமாக முதல்வர் விஜய் அவரை அமைச்சரவையில் சேர்க்க விரும்புவதாகவும் கூறப்படுது. இதற்காக தனது MP பதவியை ராஜினாமா செய்து காலியாக உள்ள சட்டசபை தொகுதியில் போட்டியிடவும் அவர் தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.